திரியேக கடவுள் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த காலை நேர ஆராதனையிலே வாழ்த்துகின்றோம். ஆண்டோடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. பிதா குமாரன் ஆவி திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். நீதமோத பொருளாய் நின்றருள் சர்வேசன். நீதமோத பொருளாய் நின்றருள் சர்வேசன். நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலவாசன். நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலவாசன். நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாகர. நீடுவாழ திரை சூழமீதியை ஓடு பாவ இருள் ஓடவே அருள் செய். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஜெபம் செய்வோம். சகல ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் நம்பிக்கைக்கும் காரணராயிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இவ்வோய் நாளின் காலை பொழுதிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தபடியினாலே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, காலங்களிலே நாங்கள் இல்லங்களிலே இருந்து உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை தருகின்றபடியினாலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். திரியே கடவுளாய் இருக்கின்ற நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்ற போது கடவுளுடைய அன்பையும் வழிநடத்துதலையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவையும் இன்றும் எப்போதும் எங்கள் வாழ்நாளில் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று பணிவாய் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். இக்காணொளி மூலமாக இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகின்றோம் அடியவர்கள் அனைவரும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மிகுந்த பணிவாய் மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமீன். ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காகவும் ஆண்டோடைய நாம மகிமைக்காகவும் நாம் அனைவரும் இணைந்து 70வது கீர்த்தனையை இணைந்து பாடுவோம். சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ என்ற 70வது கீர்த்தனையை இணைந்து பாடுவோம். சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ
சாதா நாரூரும் தூய வேதா நமோ 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 சீத்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ தந்தை பராபரனே நமோ நமோ எம்மை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ தந்தை பராபரனே நமோ நமோ எம்மை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ சொந்த குமார் தந்தா சொல்லரும் நலமீனாய் சொந்த குமார் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய் எந்தவி போக்கும் எந்தாய் நமோ 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 சீத்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ எங்கள் பாவத்தினாசா நமோ நமோ புது எருசலேம் நகராசா நமோ நமோ எங்கள் பாவத்தினாசா நமோ நமோ புது எருசலேம் நகராசா நமோ நமோ எங்கும் நின் அரசேரையவரும் நின் புகழ் கூற எங்கும் நின் அரசேரையவரும் நின் புகழ் கூற துங்க மந்தாயில் சேர நமோ 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 சீத்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ திடபலமளித்தமை காவா நமோ நமோ பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ திடபலமளித்தமை காவா நமோ நமோ கரிசித்து தான புத்தி கபடற்ற மனசுதி கரிசித்து தான புத்தி கபடற்ற மனசுதி திருமொழி பற்றும் பக்தி நமோ 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 சீத்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ சீத்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ 98வது சங்கீதத்தை நாம் அனைவரும் இணைந்து படிப்போம். சங்கீதம் 98. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளை, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிக்கைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள்.
சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பீரித்து பாடக்கடவது. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. முழங்கால் படியிட்டு நம்முடைய குறைவுகளை இறை சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படியின் மீது நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கான நடப்பித்தேன். நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, சங்கீதக்காரன் தன்னுடைய நிலை உணர்ந்த போது இறை சமூகத்திலே அறிக்கை செய்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நாளின் காலை பொழுதிலும் நாம் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நம் நிலை உணர்ந்து நம்முடைய குறைவுகளை இறை சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். கடந்த மாதம் ஒருவேளை நம் ஆண்டவருக்கு விரோதமாக அவருக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடந்திருப்போம் என்றால், வாழ்ந்திருப்போம் என்றால், ஆண்டவரே என்னுடைய குறைவுகளை எனக்கு மன்னியும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே மிக மனத்தாழ்மையாய் மன்றாடுவோம். கடவுளுக்கு விரோதமாக அவர் நம்மை வழிநடத்தும்படியாக அனுப்பி அவருடைய குமாரனுக்கு விரோதமாக நம்மோடு இருந்து நம்மை நடத்தும்படியாக நம்மோடு வாசம் செய்கின்ற பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக துணிகரமாய் நாம் பாவம் செய்திருப்போம் என்றால், திரியே கடவுளிடத்திலே பாவியாகி என் மேல் இரக்கமாயிரும் என்று நாம் மிகுந்த பணிவாய் வேண்டுதல் செய்வோம். கடவுள் எத்தனையோ நன்மைகள் நமக்கு செய்திருக்கின்றார். இந்த கொரோனா காலங்களிலே கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலும் இறைவன் செய்த நன்மைகள் மேலானவைகள். இருப்பினும் ஒருவேளை கடின இருதயத்தோடு இறை உறவிலே இருந்து நாம் தூரமாய் சென்று கொண்டிருப்போம் என்றால், நான் எனது என்ற சிந்தையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும் என்று நாம் கேட்போம். தனிப்பட்ட நிலையிலே தவறுகள் செய்து ஒருவேளை
இனி வாழ்விலே இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமோ என்ற ஏக்கத்தோடு எவராயினும் இருப்பின் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று நாம் வேண்டுவோம். பின்வருகின்ற பாடலை நாம் இணைந்து நம்முடைய குறைவுகளை அறிக்கை செய்யும் வண்ணமாக நாம் இணைந்து பாடுவோம். கற்பாறை போல் பாவி உள்ளம் என்ற பாடலை நாம் இணைந்து பாவ அறிக்கை செய்யும் வண்ணமாக இறை சமூகத்திலே மனத்தாழ்மையோடு பாடுவோம். கற்பாறை போல் பாவி உள்ளம் கடினப்பட்டதையோ பரிசுத்தாவியின் வெள்ளம் கரைக்க வல்லதையோ தேவன்பின் வெள்ளம் தெய்வன்பின் வெள்ளம் தேவை கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை. ஆண்டவருடைய பரிசுத்தமான சமூகத்திலே முழங்காற்படுகிற நாம் உண்மையான மனசாட்சியோடும் தெளிந்த புத்தியோடும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தோம் என்றால் அவர்களால் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் அகற்றி போடுவார். இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவர் ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம். சர்வ வலை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கட்டளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம் பரிசுத்த ஆவியரின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஆண்டவருடைய சமூகத்திலே பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை விசுவாசத்தோடு சுதந்திரித்துக் கொண்டதான நாம் அவர் நமக்கு தந்த நன்மைகளுக்காக நன்றிகளை படைப்போமா? ஒரு மாத காலம் இந்த உலகத்திலே பயணித்த போதெல்லாம் இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் பிரவேசிப்பதற்கும் இந்த மாதத்தினுடைய துவக்க ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி பெருக்கோடு அமர்ந்திருப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு அருளின நல்லதொரு வாய்ப்பினுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நம்மோடு கூட இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், பயணித்தவர்கள், இந்த உலகத்திலிருந்து கடந்து சென்ற போதிலும் ஜீவனை நமக்கு இலவசமாக கொடுத்து பலகீனங்களை, இல்லாய்மைகளை, வறுமையினுடைய உச்ச நிலைமைகளை எல்லாம் கண்டபோது கூட ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி நமக்கு அருகிலிருந்து கலங்காதே திகையாதே என்று சொல்லுகின்றவருடைய ஆழமேறிய வார்த்தைகளின் வழியாய் நம்பிக்கையூட்டி நம்முடைய வழக்கரங்களை பற்றி கொண்டு இஸ்ரவேல் மக்களை எப்படி வழிநடத்தினாரோ அதை போல நம்மை வழிநடத்தினார். ஆண்டவருடைய அன்புக்காகவும் நம்மேல் அவர் வைத்திருக்கின்ற கரிசனைக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். குடும்பங்களை நமக்கு தந்த ஆண்டவர் பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், அயலகத்தார்கள் என்று சொல்லுகின்ற நல்லதொரு கூட்டுறவிலே இந்த உலகத்திலே நிலைத்திருப்பதற்கும் ஆண்டவருடைய அன்பை அவர்களுடைய வாழ்வின் வழியாக அனுபவிப்பதற்கும் நமக்கு தந்திருக்கின்ற வாய்ப்பினுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.
நம்முடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நம்முடைய தொழில்களிலே பயங்கரமான நஷ்டங்களை சந்தித்தோம். செய்து வந்த வேலைகளை இழந்து விட்டோம். நாளை தினத்திலே நான் என்ன செய்வேன் என்று கேள்விகளை எழுப்பின நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் நமக்கு புதிய வழிகளை, புதிய நன்மைகளை ஆயத்தப்படுத்தினதற்காக, இன்றைக்கும் ஆண்டவர் நமக்காக புதிய வாசல்களை திறந்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு தந்த திருச்சபையினுடைய ஐக்கியத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். குறிப்பாக தென்னிந்திய திருச்சபைக்காக, தென்னிந்திய திருச்சபையினுடைய பிரதம பேராயருக்காக, அவருடன் இணைந்திருக்கின்ற துணை பிரதம பேராயருக்காக, பொறுப்பாளர்களுக்காக, நம்முடைய பேராயத்தினுடைய பாசம் நிறைந்த பேராயர் அவர்களுக்காக, அத்தனை குருவானவர்கள், திருப்பணிபடியாளர்கள், விசுவாச குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி படைப்போம். அத்தனைக்கு மேலாக ஆண்டவர் சிலுவையின் வழியாக நமக்கு தந்த மீட்பினை எண்ணி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கின்ற நிலை வாழ்வினுடைய பாக்கியத்தை எண்ணி நம் உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கீதங்களிலே 50வது பாடலின் வரிசைகளோடு இணைந்து கொண்டு நம்முடைய நன்றிகளை ஸ்தோத்திரங்களாய் ஏறெடுப்போம். சென்ற நாட்கள் அனைத்திலும் சிறியேன் தனக்கு செய்து வந்த நன்றாம் நன்மைகள் அனைத்திற்கும் நவிலற்கரிய தயைகளுக்கும் என்றும் வழியா வரங்களுக்கும் ஏழை அடியேன் மிக தாழ்ந்து கன்று நினைந்து கதறுதல் போல் களரும் துதி உனக்கு ஒரு கோடி சுவாமி, ஒரு கோடி. பற்றொன்றில்லா பரம்பொருளே, பரமானந்த சற்குருவே, வற்றாஞான சமுத்திரமே, வடு ஒன்றில்லா வான் பொருளே, பெற்றோர் ஊற்றோர் உலகனைத்தும் பிரியமுடனே சுகித்திருக்க கற்றில்லாத மிக சிறியேன் களரும் துதி உனக்கு ஒரு கோடி சுவாமி, ஒரு கோடி. சுவாமி ஒரு கோடி, சுவாமி ஒரு கோடி, சுவாமி ஒரு கோடி. இறை பாதத்திலே அமர்ந்து நன்றி பெருக்கோடு நம்முடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தோமே. இப்பொழுதும் அவர் நமக்கு கற்பித்து தந்த ஜபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே. ஆமேன். அமருவோம். இந்த நாளினுடைய காலை தியானத்திற்காக ஆதாரமாக தெரிவு செய்யப்பட்ட திருமறை பகுதி மத்தேயு நற்செய்தி நூலின் 28வது அதிகாரத்தின் வசனங்கள் 16 துவங்கி அந்த அதிகாரம் முடிய. மத்தேயு நற்செய்தி நூலின் 28வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலிருந்து முடிய. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள்.
அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். படிப்பதற்காக தெரிவு செய்யப்பட்ட திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே இரங்கும், இவ்வருள் வேதத்தை கேட்போரின் நெஞ்சில் பொழியும் தேவானுக்கிரகத்தை. கர்த்தாவே இரங்கும், நற்சீரை தாருமே, மாவல்ல கிரியை செய்யவும் இந்நேரம் வாருமே. திரித்துவ கடவுளாக எங்களோடு வாழ்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருத்துவத்தின் தன்மைகளை இன்று தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி, ஆமேன். திரித்துவ கடவுளின் திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று திரித்துவ ஞாயிறு. இந்த ஞாயிறில் நாம் சிந்திக்கும்படி தெரிந்து கொண்ட திருமறை வாக்கியம் மத்தேயு 28 அதிகாரம் 19 மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா மக்களினங்களையும் சீடராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரே கடவுளை நாம் நம்புகிறோம். இந்த ஒரே கடவுள் தந்தை, மைந்தன், தூய ஆவியர் என்னும் மும்மையில் ஒன்றானவராக இருக்கிறார் என்பது நம்முடைய நம்பிக்கை. இதனை கிறிஸ்தவராகிய நாம் ஏற்றுக்கொண்டாலும் பல வேளைகளில் இதர சமய நம்பிக்கை கொண்டோருக்கு விளக்குகிற பொழுதும், ஏன் ஒரு சில சமயங்களில் கிறிஸ்தவராகிய நாம் புரிந்து கொள்வதற்கும் மிகவும் கடினப்படுகிறோம். திரித்துவம் என்கிற சொல் திருமறையில் எங்கும் இல்லை. ஆனால் திரித்துவத்தை விளக்குகின்ற சில குறிப்புகள் இருக்கின்றன. 1ஆம் நூற்றாண்டின் இறுதி வரையிலும் கிறிஸ்துவின் தன்மைகள் குறித்து கேள்விகள் பெரும்பாலும் கேட்கப்படவில்லை. ஆனால் 1ஆம் நூற்றாண்டு முடிந்து 2ஆம் நூற்றாண்டு துவங்குகிற பொழுது கிறிஸ்துவின் தன்மையை பற்றி பல்வேறு பிரச்சனைகள் திருச்சபையில் உருவாயின. ஓரிரை கோட்பாட்டாளர்கள் என்று சொல்கிறவர்கள் யாவே அல்லது கடவுள் ஒருவரே இறைவன், கிறிஸ்துவும் தூய ஆவியரும் கடவுளுக்கு சமமானவர்கள் இல்லை என்று கூறினார்கள். தோற்ற கொள்கையினர் இயேசு கிறிஸ்து என்பது கடவுளுடைய ஒரு தோற்றம், அவர் கடவுளுக்கு சமமானவர் இல்லை என்று கூறினர். அரியு என்கிற இறையியலாளர் இயேசு தந்தைக்கு சமமானவர் அல்ல என்று கூறினார். இப்படி பல்வேறு கோட்பாட்டு பிரச்சனைகள் கிறிஸ்து யார் என்று புரிந்து கொள்வதில், தூய ஆவியும் கடவுளும் கிறிஸ்துவோடு இணைந்தவர்களா என்பதை பற்றியெல்லாம் பல்வேறு கோட்பாட்டு பேதங்களினால் திருச்சபை பிளவுபடுகின்ற சூழ்நிலைகளில் திருச்சபை ஒன்றிப்பை காப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோட்பாடு தான் திரித்துவ கோட்பாடு. ஆகவே இந்த திரித்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் இறைமக்கள் தெளிவு பெற வேண்டும் எனவும்
தந்தை, மைந்தன், தூய ஆவியர் ஆகிய மூவரும் ஒன்றுபட்டவர்கள் என்கிற ஒருமைப்பாட்டை வலியுறுத்தவும் கிபி 325ஆம் ஆண்டு நிசையா என்கிற இடத்தில் ஒரு மன்றம் கூட்டப்பட்டது. அந்த மன்றத்தின் முடிவாக ஏற்பட்ட விளைவுதான் திரித்துவ கடவுள் என்று தந்தை, மைந்தன், தூய ஆவியரை ஒருமைப்படுத்தி அவரை புரிந்து கொள்கின்ற நிலை திருச்சபையில் ஏற்பட்டது. இந்த திரித்துவ கோட்பாட்டை 381ஆம் ஆண்டு மீண்டும் கூடிய கான்ஸ்டாண்டினோபிள் மன்றம், கான்ஸ்டாண்டினோபிள் என்கிற இடத்தில் கூடிய மன்றம் இதை ஏற்றுக்கொண்டது. இந்த திரித்துவம் எப்படி இணைந்திருக்கிறது, அல்லது தந்தை, மைந்தன், தூய ஆவியர் எப்படி ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் என்பதை அறிவின் மூலமாக புரிந்து கொள்ள நாம் முற்பட்டால் நாம் அதிலே தோற்று போவோம். அதற்கென்று பல விளக்கங்கள், எப்படி இணைந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லுகின்ற பல்வேறு புரிதல்கள் இன்றைக்கு இறையியலில் இருக்கின்றன. தூய அகஸ்டின் அவர்கள் ஒரு முறை இந்த திரித்துவத்திற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று மிகவும் கடினப்பட்டு பல நாட்களாக முயன்று அவரால் இயலவில்லை. ஆகவே ஆண்டவர் தனக்கு வெளிப்பாடு தர வேண்டும் என்று தியானத்தோடு ஒரு கடற்கரை ஓரத்திலே போய் அமர்ந்திருந்தார். சில நாட்கள் தியானம் செய்தும் திரித்துவத்தின் உண்மை பொருளை, அந்த 3 தன்மைகள் அல்லது 3 கடவுளர்கள் அல்லது திரித்துவத்தில் இருக்கின்ற கடவுள், மகன், தூய ஆவி என்கிற 3 தன்மைகள் எப்படி இணைந்திருக்கின்றன அல்லது இணைந்து ஒரே கடவுளாக செயலாற்றுகின்றன என்பதை விளக்க முடியாத அவர் மிகவும் குழம்பி போய் மனதிலே பாதிப்பு ஏற்படும் என்று இருக்கிற நேரத்தில் கடற்கரையின் ஓரத்தில் ஒரு சிறுவன் மணலை தோண்டி விளையாடி கொண்டிருந்தான். அந்த மணலை தோண்டி கொண்டே இருந்த சமயத்தில் கடல் அலை வருகிறது. வந்து அவர் தோண்டி குழியாக ஏற்படுத்திய அந்த இடத்தை தண்ணீர் அரித்து மீண்டும் மணல் மூடிவிட்டது. இப்படி 2-3 முறை அவர் செய்து கொண்டிருந்த பொழுது அவன் அறியாமல் இதை செய்கிறான் என்பதை எண்ணி அவனை போய் இதை உணர்த்த எழுந்த அவருக்கு ஒரு உள்ளொளி பிறந்தது. தந்தை, மைந்தன், தூய ஆவி என்கின்ற இணைப்பு கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. அதை புரிந்து கொள்கின்ற அறிவு மனிதனுக்கு இல்லை. இதை அனுபவத்தில்தான் உணர முடியும் என்கிற தெளிவோடு கூட அவர் அந்த கடற்கரை தியானத்திலிருந்து எழுந்தார். லின்செல் உட்பிரிட்ஜ் என்கின்ற இறையியலாளர் திரித்துவத்தை அல்லது 3 கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ள முயற்சிப்பவன் தனது மனதை இழந்து விடுகிறான். திரித்துவத்தை மறுதலிக்கிறவன் தனது ஆன்மாவை இழந்து விடுகிறான் என்று கூறுகிறார். இப்படி பல்வேறு விதங்களில் திரித்துவத்தை நாம் சிந்தித்தாலும் திரித்துவ அனுபவத்தை புரிந்து கொள்வது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிகவும் இன்றியமையாதது. இன்றைக்கு திரித்துவம் எப்படி ஒன்றாக இணைந்திருக்கிறது என்பதை அறிவின் அடிப்படையில் சிந்திக்காமல் நாம் புரிந்து கொள்கின்ற வகையில் 3 அனுபவங்களை சுருக்கமாக புரிந்து கொள்வது நமக்கு நல்லது என்று நான் விரும்பினேன். முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம் கிறிஸ்தவ வழிபாடு, கிறிஸ்டியன் வர்ஷிப் வழியாக திரித்துவத்தை நாம் உலகுக்கு வெளிப்படுத்த முடியும். ஒவ்வொரு ஞாயிறும் இதர ஆராதனைகளிலும் நாம் வழிபாடுகளில் பங்கேற்கிறோம். இந்த வழிபாட்டில் பங்கேற்பின் மூலமாக திரித்துவ கடவுள் வாழுகிறார் என்பதை உலகுக்கு நாம் வெளிப்படுத்த முடியும். வழிபாடு என்பது அனைத்து சமயத்தவருக்கும் உரிய ஒன்று. ஆனால் கிறிஸ்தவ வழிபாடு இந்த வழிபாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் தனித்தன்மை வாய்ந்து சிறப்பாக விளங்குகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வருவதற்கு முன்பு வரை அல்லது கிறிஸ்தவம் இந்த உலகில் தோன்றும் முன்பு வரை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே கடவுளை வணங்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இருந்தது. சமாரியருக்கு கெர்சி மலையில் வழிபாட்டு இடமாக இருந்தது. யூதருக்கு எருசலேம் ஆலயம் வழிபாட்டு இடமாக இருந்தது. ஆனால் இந்த பிரச்சனையை இயேசுவை சந்தித்த சமாரிய பெண் அவரிடத்திலே கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சமாரிய பெண்ணுக்கு ஒரு பதிலை சொல்கிறார். அதைத்தான் யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். கடவுளை எங்கும் தொழலாம் என்று சமாரிய பெண்ணிடத்திலே ஆண்டவர் சொல்கிறார். அதே அதிகாரம் 24ஆம் வசனத்தில்
கடவுள் ஆவியாக இருக்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் சமாரிய பெண்ணிடத்தில் உண்மையான வழிபாட்டை பற்றி அவர் சொல்கிறார். உண்மை வழிபாடு என்பது கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுதல். எப்படி அது? கடவுள், மைந்தன், தூய ஆவி என்கின்ற மும்மை கடவுளை உணர்தல் தான் ஆவியோடும் முழுமையோடும் தொழுது கொள்ளுதல் என்பது. ஆண்டவரை நாம் வணங்குகிற பொழுது திரித்துவ கடவுளை நாம் அறிக்கை செய்கிறோம். கடவுளை நாம் உணர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மைந்தராகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததை ஏற்றுக்கொண்டு தூய ஆவியரால் நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம். அதுதான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுதல். எப்போதெல்லாம் தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் செயல்பாட்டை வழிபாட்டில் நாம் உணர்கிறோமோ அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறோம் என்று பொருள். இன்று சிலர் நம்முடைய திருச்சபைகளில் வழிபாடுகளில் ஆவி இல்லை என்று சொல்லி ஆவி இருக்கின்றது என்று சொல்லுகிற திருச்சபைகளுக்கு செல்கிறார்கள். அங்கே செல்கிற பொழுது ஆவி இருக்கிறது, ஆனால் கடவுளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிற நிலையை நாம் படிக்கிறோம். நம்முடைய வழிபாட்டில் துவக்கம் முதல் முடிவு வரை ஒருவர் ஒப்படைப்போடு அமர்ந்திருந்தால் தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் செயல்பாட்டை நாம் இந்த வழிபாட்டில் உணர்ந்து கொள்ளலாம். ஆகவே ஒவ்வொரு முறை நாம் இந்த வழிபாட்டில் பங்கேற்கிற பொழுதும் திரித்துவ அனுபவத்தை பெறுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களில் ஆலயத்திற்கு வந்த ஏசாயா இந்த திரித்துவ அனுபவத்தை பெறுகிறார் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆலயத்திற்கு வந்த ஏசாயா கடவுளை உயரமும் உன்னதமான ஸ்தானத்தில் இருப்பதாக அவர் உணர்கிறார். கடவுளுடைய இருப்பு நிலையை அவர் உணர்ந்து அந்த கடவுளுடைய இருப்பு நிலைக்கு முன்னதாக நான் ஒன்றுமில்லாதவன் என்று உணர்கிறார். கடவுளை உணர்கிறார். 6ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தில் கடவுளுக்கு முன்னால் நான் நிற்பதற்கு தகுதியுடையவன் என்று உணர்கிற பொழுது ஐயோ நான் அதமானேன், தூய கடவுளை காண்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று உணர்கிற பொழுது சேராபீன்களில் ஒருவர் அவருடைய வாயை தொட்டு அவரை தூய்மையாக்குகிறார். இதுதான் நாம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிற அனுபவத்தை பெறுகிறோம். நம்முடைய வழிபாடுகளில் கடவுளை என்னுடைய இருத்தல் நிலையை நாம் உணர்கிற பொழுது நம்முடைய பாவங்களை உணர்ந்து பாவ அறிக்கை செய்கிறோம். இங்கே தந்தையையும் மைந்தனையும் நாம் உணர்ந்து கொள்கிறோம். 8ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இந்த பாவ உணர்வை பெற்றுக்கொண்ட ஏசாயா கடவுளுக்கு முன்பாக தூய அனுபவத்தை பெற்றவுடன் ஆண்டவர் அவரிடத்திலே கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாக போவான் என்று சொல்லுகிற அழைப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. உடனே தூயாவியால் உள்ளுணர்வு பெற்ற ஏசாயா இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்கிறார். இங்கே திரித்துவ கடவுளுடைய செயல்பாட்டை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை உண்மையாக நாம் வழிபட்டால் ஒவ்வொரு வழிபாட்டிலும் இந்த திரித்துவ அனுபவத்தை நாம் பெறுகிறோம் என்பதற்கு இதெல்லாம் சான்றுகள் என்று சொல்லலாம். நம்முடைய முன்னாள் பேராயர் ஞானதாசன் அவர்கள் வழிபாட்டை பற்றி சொல்லுகிற பொழுது இன்றைக்கெல்லாம் வழிபாட்டில் 2 மணிகள் அடித்து நாம் வழிபாட்டிலே பங்கேற்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் 3 மணிகள் அடிக்க வேண்டும் என்று சொன்னார். முதல் 2 மணிகளையும் நாம் இப்பொழுது செய்வது போல மணிகளை அடித்துவிட்டு ஆராதனை முடிந்தவுடன் 3வது மணி அடிக்க வேண்டும் என்று சொன்னார். ஏனெனில் 2ஆம் மணி அடித்து கடவுளை நாம் வணங்கி நாம் தூய்மைப்பட்டு பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்காக உலகத்திற்கு செல்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆவியரால் நிரப்பி உலகுக்கு அனுப்புகிற அனுபவம் அல்லது நம்மை கமிஷன் பண்ணி அல்லது நம்மை அபிஷேகித்து உலகுக்கு செல்லுகிறோம் என்பதை காட்டுவதற்கு 3வது மணி தேவை என்றார். நண்பர்களே, ஒவ்வொரு நாள் வழிபாட்டிலும் நாம் பங்கேற்று வெளியே வருகிற பொழுது ஆவியரால் நிரப்பப்பட்டு அந்த வாரத்தில் பணி செய்ய போகிறோம் என்கிற உணர்வோடு கூட நாம் வெளியே வருகிற பொழுது திரித்துவ கடவுளை அந்த வாரம் முழுவதும் நாம் வெளிப்படுத்துவோம். அந்த அனுபவம் இருந்தால்
திரித்துவ கடவுள் பேரில் நமக்கு பிரச்சனை எழாது என்பதை புரிந்து கொள்ள இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். இரண்டாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு அனுபவம் கிறிஸ்தவ ஒருமைப்பாடு, கிறிஸ்டியன் யூனிட்டி. யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், இயேசு என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பர், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் வந்து அவரிடம் குடிகொள்வோம் என்று கூறுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் தான் இவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது கடவுளுடைய வார்த்தைகளை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் திரித்துவ அனுபவத்தை பெறுகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். யார் ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்து அதன்படி நடக்க விரும்புகிறார்களோ அவர்களிடத்தில் தந்தையும் மைந்தனும் தூய ஆவியரும் வந்து குடிகொள்வோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆவியானவர் என்னில் இல்லை, ஆவியானவர் சபைகளில் இல்லை என்று சொல்கிறவர்கள் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்கவில்லை என்று நாம் சொல்கிறோம் என்று பொருள். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கடைபிடித்தால் ஆவியர் நமக்குள்ளே வந்து தங்குகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அந்த அனுபவத்தை திருமறையில் இன்னும் நாம் பல இடங்களில் காண்கிறோம். இதைத்தான் கிறிஸ்தவ ஒருமைப்பாடு என்று சொல்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்கிற பொழுது தந்தையும் மைந்தனும் தூய ஆவியரும் ஒன்றிணைந்து நமக்குள்ளே வந்து குடியிருக்கிறார்கள். இந்த திரித்துவ அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆதியாகமம் 32ஆம் வசனத்தில் யாக்கோபு இது போன்ற ஒரு திரித்துவ அனுபவத்தை பெறுகிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் கடவுளோடு தன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் போராடுகிறார். கடவுளை நோக்கி போராடி தனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறார். ஆசீர்வாதம் வேண்டும் என்கிறவர் தன்னுடைய பாவத்தை உணர வேண்டும் என்று விரும்பி ஆண்டவர் அவரோடு மீண்டும் வலிமையாக போராடுகிறார். அப்படி போராடி அவரை ஆசீர்வதிக்கும் அந்த நேரத்தில் போராடுகிற அவரை பார்த்து உம்முடைய பெயர் என்ன என்று யாக்கோபு கேட்கிறார். ஆனால் பெயரை கேட்டவுடன் கடவுள் அவரிடத்திலே கேட்கிறார், என்னுடைய பெயரை நீ கேட்பானேன் என்று சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறார். அங்கே அவருக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது? ஆசீர்வதித்து அவர் எழுந்துகிற பொழுது அவருடைய தொடை சுளுக்கி இருக்கிறதை உணர்கிறார். நொண்டி நொண்டி நடக்கிறார். இதுதான் அங்கே பாவ மன்னிப்பு பெற்ற அனுபவம் என்று நாம் சொல்லலாம். அண்ணனை ஏமாற்றினார், தன்னுடைய மாமனாரை ஏமாற்றினார், இப்பொழுது ஆண்டவரையும் ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கிவிட்டேன் என்று நினைத்து விடாதபடி பாவ அறிக்கை செய்யும்படி சொல்லுவதற்கு அடையாளமாக அவருடைய தொடை நரம்பு சுளுக்குகிறது. நொண்டி நொண்டி நடக்கிறார். புதிய அனுபவம் பெறுகிறார். கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்ட அனுபவத்தை பெறுகிறார். பெற்றவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அவர் பெற்ற ஆசீர்வாதம் என்ன? அண்ணனோடு ஒன்றுபடுகின்ற ஆசீர்வாதம். பகையோடு இருந்த அண்ணனை சந்திப்பதற்காகத்தான் அவர் ஆசீர்வதியும் என்று கேட்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற அவர் ஏசாவோடு ஒப்புரவாகிறார் என்று நாம் படிக்கிறோம். இதைத்தான் திரித்துவ கடவுளினுடைய செயல். திரித்துவ கடவுள் நம்முள் இருப்பார் என்றால் நாம் ஒன்றுபடுகிறோம், நமக்குள் பிரிவினை இல்லை. லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் மற்றும் ஒரு ஒன்றிணைப்பை நாம் படிக்கலாம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய பாடுகள் நீங்கும்படி வேண்டுகிறார். தந்தையே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலும்படி செய்யும் என்று கேட்கிறார். 43ஆம் வசனத்தை பாருங்கள். இப்படி ஜெபித்தவுடன் ஒரு தூதன் தோன்றி அவரை வலுப்படுத்துகிறார். இங்கே திரித்துவ அனுபவத்தை படிக்கிறோம். மகன் ஆகிய கிறிஸ்து தந்தையாகிய கடவுளிடம் தன்னுடைய பாடுகள் நீங்க வேண்டும் என்று வேண்டுகிறார். உடனே ஒரு தூதன் வருகிறார். தூய ஆவியர் அவரை ஆட்கொள்ளுகிறார். இங்கே 3 இணைப்பை பற்றி நாம் படிக்கிறோம், அல்லது திரித்துவ கடவுளினுடைய செயல்பாடுகளை படிக்கிறோம். இணைந்து செயல்படுகிறார்கள். தந்தையும் மைந்தனும் தூய ஆவியரும் ஒன்றோடொன்று இணைந்து செயல்படுகிறார்கள். எதையும் இணைந்து செய்கிறார்கள். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் இருக்கிறார்கள். ஒருவருக்கு துன்பம் வருகிறது என்கிற பொழுது தூய ஆவியர் வந்து அவரை பலப்படுத்துகிறார். 3வது, ஒருவரை ஒருவர் தாங்குகிறார்கள். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் ஒருவரை ஒருவர் தாங்கி இணைந்து செயல்படுகிற அனுபவம்தான் கிறிஸ்தவ ஒருமைப்பாடு. இதை கிறிஸ்தவ உறவு குவியம் என்று நாம் சொல்லலாம். இந்த நாட்களில்
நம்முடைய திருச்சபைகளில் இல்லாமல் இருக்கின்ற ஒன்று. திருச்சபைகளில், குழுக்களில், பல்வேறு நிலைகளில் அவரவருடைய காரியங்களை செயல்படுத்த நினைக்கிற பொழுது அங்கே இந்த உறவு குவியத்தை, திரித்துவ கடவுளுடைய செயல்பாட்டை நாம் உணர முடியாது. தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் பிடி படித்து கொண்டிருந்த பொழுது பெற்ற ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மியூசிக்கல் சேர் காம்படிஷன் அங்கே இருந்த சிறுவர்களுக்காக நடத்தப்பட்டது. மியூசிக்கல் சேர் காம்படிஷன் என்றால் உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன். 10 பிள்ளைகள் அந்த விளையாட்டிலே பங்கேற்கிறார்கள் என்றால் 9 சேர்ஸ், நாற்காலிகள் அங்கே இடப்பட்டிருக்கும். அப்படி அதை குறைத்து கொண்டே வந்து இறுதியாக 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்படியானால் 2 நாற்காலிகள் இருக்கும். இறுதியிலே அதிலும் ஒருவர் தோற்றுவிட்டார். 2 பேர் வருகிறார்கள், ஒரே ஒரு நாற்காலி இருக்கிறது. மீண்டும் இசை மீட்டப்படுகிறது. 2 பேரும் சுற்றி சுற்றி வருகிறார்கள். அந்த இசை நிறுத்தப்பட்டவுடன் ஓடி சென்று ஒருவர் இருக்க வேண்டும். ஆனால் அந்த பிள்ளைகள் இருக்கவில்லை. ஏனெனில் இறுதியாக வந்த அந்த 2 பிள்ளைகளும் நண்பர்கள். ஒருவரை ஒருவர் தோற்கடிப்பதற்கு மனமற்றவர்களாக நின்று கொண்டே இருக்கிறார்கள். பக்கத்திலே பார்த்த அவர்களுடைய பெற்றோர் அவரவருடைய பிள்ளைகளை பெயரை சொல்லி, மியூசிக்கல் சேரை இந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளவில்லையோ என்று நினைத்து, அடுத்த முறை மீண்டும் இசைக்கிறோம், யாராவது ஒருவர் இருந்தால்தான் விளையாட்டு நிற்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் மீண்டும் இசைத்த பொழுது மீண்டும் அவர்கள் இருக்கவில்லை. உடனே அவர்கள் 2 பேரும் காதில் ஏதோ பேசுகிறார்கள். கூட்டத்தினருடைய அந்த ப்ரெஷர் யாரையாவது ஜெயிக்க வைத்து போட்டியை முடிக்க வேண்டும் என்று அவர்கள் நிர்பந்திக்கிற பொழுது ஒருவரோடு ஒருவர் காதில் பேசிக்கொண்டு மீண்டும் சுற்றுகிறார்கள். விசில் அடித்த பிறகுடன் 2 பேரும் தோளில் கையை போட்டுக்கொண்டு ஒரே சேரில் வந்து இருந்தார்கள். நண்பர்களே, உண்மையிலே நடைபெற்ற ஒரு சம்பவம் நமக்கு சில பாடத்தை உணர்த்தி தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில், திருச்சபைகளில், திருச்சபை பொறுப்புகளில், பல்வேறு செயல்பாடுகளில் இணைந்து நாம் செயல்படுகிற பொழுது திரித்துவ கடவுளை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். இறுதியாக இன்னும் ஒரு அனுபவம், அது கிறிஸ்தவ மீட்பு. திரித்துவ கடவுள் வாழுகிறார் என்பதை இந்த 3 அனுபவங்களின் வாயிலாக தினம்தோறும் நாம் வெளிப்படுத்த முடியும். கிறிஸ்தவ வழிபாடு, கிறிஸ்தவ ஒருமைப்பாடு, கிறிஸ்தவ மீட்பு, கிறிஸ்டியன் சல்வேஷன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கடவுளின் தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாக அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். 13ஆம் வசனம், நீங்களும் தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். மனம் திரும்புதல் என்கின்ற ஒரு அனுபவம் என்ன என்பதை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் 13ஆம் வசனங்களின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். மீட்கப்படுதல், மனம் திரும்புதல், மெட்டனோயா என்கிற கிரேக்க பதம், அதனுடைய ஆங்கில பொருள் டர்ன் டு காட், கடவுள்பால் திரும்புதல். எப்படி கடவுள்பால் திரும்புவது என்பதை கிறிஸ்தவ மீட்பு அல்லது இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் 13ஆம் வசனங்கள் நமக்கு சொல்கின்றன. யாரை முன்குறித்தி இருக்கிறாரோ கடவுள் மனம் திரும்ப வைக்கிறார். அப்படி மனம் திரும்புகிற பொழுது கிறிஸ்து வழியாக அவர் நமக்கு சம்பாதித்த ரட்சிப்பை, சிலுவையில் தந்த மீட்பை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் சிலுவையில் தந்த மீட்பை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது 13ஆம் வசனத்தின்படி தூய ஆவியால் அவருக்குள் நாம் முத்திரை போடப்படுகிறோம் என்று நாம் படிக்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று நாம் பெயர் வைத்திருக்கிறோம். ஆனால் பலருக்கு தூய ஆவியால் முத்தரிக்கப்பட்ட அனுபவம் இல்லாமல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஸ்டீஃபன் ஷீன் என்று சொல்லுகிற இறையியலாளர் ரிமெம்பரிங் த பிளஸ்ஸிங்ஸ் என்கிற ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில் தாம் எவ்வாறு மனம் திரும்பிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் என்பதை அவர் எழுதுகிறார். அவர் சிறுவனாக இருக்கிற பொழுது அவரும் அவருடைய நண்பருமாக வேட்டையாடுவதற்கு சென்றார்களாம். ஏனெனில் அந்த நாட்களில் ஹண்டிங் அவர்களுக்கு பிடித்தமான ஒன்றாக இருந்தது. அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் 2 பேரும் வேட்டைக்காக சென்ற பொழுது அவர்கள் ஒரு முயலை பார்த்தார்கள். அவருடைய நண்பன் குறிவைத்தார், ஆனால் முயல் தப்பியது. உடனே இந்த ஸ்டீஃபன் ஷீன் அவருடைய கன்னை வாங்கி நன்கு குறிபார்த்து அதை சுட்டார். அந்த முயலினுடைய ஒரு கழுத்து பக்கத்தில் அந்த குண்டு போய் விழுந்து அது சுருண்டு விழுந்து துடித்தது. ஓடி சென்று முயலை பார்த்த பொழுது ரொம்ப மனம் கசந்து விட்டார். ஷீனுக்கு அந்த முயலினுடைய துடிப்பு உள்ளத்தை பாதித்தது.
மிகவும் வேதனைப்பட்ட அவர் கையில் இருந்த கன்னை அருகே இருந்த குளத்தில் தூக்கி எறிந்துவிட்டு இனிமேல் நான் வேட்டையாடுவதில்லை என்று முடிவு செய்தார். அந்த முயலினுடைய துடிப்பு இவருடைய உள்ளத்திலே இருந்தது. இவர் நேராக வந்து அந்த துடிப்பு பெற்ற அந்த மனம் கசந்த அந்த அனுபவத்தை இருந்து மீட்பு பெறுவதற்காக தன்னுடைய சகோதரனிடத்திலே சொன்னால் ஏதாவது கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவார் என்று அந்த சகோதரனிடத்திலே சொன்னார். அதை கேட்ட அவருடைய அண்ணன், நீ எங்கே சுட்டாய், இடத்தை காட்டித்தா என்று கையோடு கூட்டி கொண்டு வந்து அந்த முயலை பார்த்தவுடன் அதை பிடித்து அதனுடைய கால்கள் பாகத்தை வெட்டி அதிலே ஒரு துண்டை எடுத்து கொண்டு வந்தார். அதை தன்னுடைய காரில் முன்னால் தொங்க விட்டார். ஏனென்றால் அவருடைய நாட்டில் இந்த முயலினுடைய கால் இருந்தால் நல்ல காரியங்கள் நடக்கும் என்கிற நம்பிக்கை இருந்தது. இந்த சிறுவனாகிய ஷீன் இதை பார்க்கிற பொழுதெல்லாம் உள்ளத்திலே குத்தப்பட்டார். நான் கொன்ற ஒரு முயல் துடிதுடித்து இறந்தது என்கிறது அவருடைய மனதை வாட்டிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் எபேசியர் 1 அதிகாரம் நாம் வாசித்த 11, 13 வசனங்களை படித்த பொழுது ஆண்டவர் அவரோடு பேசினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மீட்கப்பட்டு தூய ஆவியால் முத்திரை போடப்படுகிற பொழுது நம்முடைய பாவங்கள் மறைந்து நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிறோம் என்கிற உணர்வை பெற்ற அவர் தன்னுடைய பாவ உணர்விலிருந்து விடுதலை பெற்றேன் என்று எழுதுகிறார். 1738 ஆண்டில் ஜான் வெஸ்லி 2 ஆண்டுகள் போதகராக பணியாற்றி பணியிலே வெற்றி பெறாமல் மிகவும் சோர்வோடு இனி நான் இந்த பணியை செய்வதற்கு தகுதியற்றவன் என்று உணர்ந்து கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கப்பலிலே மொரேவியர்களை சந்திக்கிறார். அந்த மொரேவியர்களுக்குள் இருந்த உற்சாகம், எங்கு செல்லுகிறோம் என்று பணியாற்ற தெரியாத ஒரு இடத்திற்கு பயணித்து கொண்டிருந்தவர்கள் பாடி ஆடி மகிழ்ந்த அந்த அனுபவம் இவருடைய உள்ளத்தை பாதித்தது. நான் 2 ஆண்டுகள் பணியாற்றி என்னுடைய பணியில் எந்த வெற்றியும் பெறாமல் சோர்வோடு வருகிற பொழுது மொரேவியர்கள் இவ்வளவு தீவிரமாக நற்செய்தி சொல்லுகிறார்களே என்று அவர்களை உற்று கவனித்து கொண்டே இருந்தார். கப்பல் புயலில் சிக்கியது. 2-3 முறை புயலில் சிக்கி எல்லாரும் உயிருக்கு போராடி அங்கலாய்த்தார்கள். ஜான் வெஸ்லி நான் இந்த பாதி வழியிலேயே மரித்து போவேன் என்று நினைத்தார். ஆனால் இந்த மொரேவியர்கள் அசையவே இல்லை. மொரேவியர்கள் யாரெனில் ஆண்டவர் எங்கு போக சொன்னாலும் இதுவரை நற்செய்தி சொல்லாத இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அர்ப்பணம் கொண்ட மிஷனரிமார். அவர்கள் தைரியமாக அந்த புயலிலும் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போது இந்த ஜான் வெஸ்லி மொரேவியர்களிலே ஒருவரை பார்த்து, நாங்கள் இவ்வளவு பயப்படுகிற பொழுது நீங்கள் மட்டும் என்ன இவ்வளவு தைரியமாக பாடிக்கொண்டிருக்கிறீர்களே என்ற பொழுது அவர் மாறி கேட்டாராம், ஆர் யூ சேவ்டு, நீ ரட்சிக்கப்பட்டாயா என்று கேட்டாராம். இந்த கேள்வி இவருடைய உள்ளத்தை பாதித்தது. யோசித்தார், நான் பலருக்கு ரட்சிப்பை சொன்னேன், ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா என்கிற கேள்வி அவரை கேட்டுக்கொண்டே இருந்தார். அந்த கப்பல் பயணத்தில் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்தார். தூய ஆவி அவரை ஆட்கொண்டார். மொரேவியர்களோடு இணைந்து மெதடிச பணியில் தீவிரமாக அவர் பணியாற்றினார். நண்பர்களே, ஆண்டவருடைய ஆவியர் நமக்குள்ளே வருகிற பொழுது ரட்சிக்கப்பட்ட நாம் திரித்துவ அனுபவத்தை தைரியமாக உலகுக்கு சொல்கிறோம். இயேசு யார், கடவுள் யார், தூய ஆவியார், எப்படி இவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்கிற பிரச்சனை நமக்கு வருவதில்லை. மின்சாரத்தை பார்க்கிறோம். மின்சாரம் காற்று தருகிறது, ஒளி தருகிறது, ஒலி தருகிறது. ஆனால் அந்த மின்சாரத்தை நாம் பார்த்ததில்லை. திரித்துவ கடவுள் ஒரு சக்தியாக இருக்கிறார். அந்த சக்தி திரித்துவ கடவுளாக கிறிஸ்தவ வழிபாட்டில், கிறிஸ்தவ ஒருமைப்பாட்டில், கிறிஸ்தவ மீட்பில் அனுதினமும் வெளிப்படுகிறார். அதை நாம் உணர்ந்து நம்மை அர்ப்பணித்து விசுவாசிகளாக பயணத்தை தொடர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இறைவார்த்தைகளை உள்வாங்கினதான நாம் யாவரும் அமர்ந்திருக்கிற இடங்களிலே எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின் வழியாக அறிக்கை செய்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோழ்த்திருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார்.
பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் நின்றவாறே ஞான பாடல்களிலே 348வது பாடலை இணைந்து பாடுவோம். ஞான பாடல்களிலே 348வது பாடல், தந்தை மைந்தன் ஆவியே. தந்தை மைந்தன் ஆவியே, ஏகரான தேவனே, கேளும் நெஞ்சின் வேண்டலை, தாரும் சமாதானத்தை, அன்பு கேட்ட உணவும் அந்நியோன்ய ஐக்கியமும் ஈந்து ஆசீர்வதியும் திவ்ய நேசம் ஊற்றிடும். உந்தன் அடியாரை நீ ஓரே மந்தையாக்குவே, ஓரே ஆவியும் உண்டே, விசுவாசமும் ஒன்றே, ஒன்றே எங்கள் நம்பிக்கை, ஐக்கியமாக்கி எங்களை ஆண்டு கொள்ளும் கர்த்தரே, ஏக சிந்தை தாருமே. மீட்டு கொண்ட ஆண்டவா, ஒற்றுமைக்கான காரணா, ஜீவனே சதேவரே, வேண்டல் கேட்டிரங்குவே, தந்தை மைந்தன் ஆவியே, ஏகரான தேவனே, உந்தன் திவ்ய ஐக்கியமும் தந்து ஆட்கொண்டருளும். வேண்டுதல் செய்வோமாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுடனும் திரியேக கடவுளே, எங்களிலே எப்பொழுதும் தங்கி வாசமாக இருக்கிறபடினாலே உம்முடைய திருவுள்ள சித்தத்தை நிறைவேற்றும்படியாக உம்முடைய ஆளுகை இந்த மண்ணில் நிறைவேற்றப்படத்தக்கதாக அல்லும் பகலும் எங்களிலிருந்து எங்கள் நடத்துகின்ற ஊக்குவிக்கின்ற அருட்கொடைகளுக்காக நமக்கு நன்றி சொல்கின்றோம். திருத்துவ ஞாயிறாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கின்ற போது பிதாவாகிய கடவுள் தமது குமாரனாகிய கடவுள் தமது பரிசுத்த ஆவியானவரையும் திருச்சபைக்கு தந்தபடினாலே திருச்சபையானது உலகத்திலே திருத்துவ கடவுளுக்கு சாட்சியாக ஐக்கியத்திலும் நட்புறவிலும் நல்மனதிலும் நாங்கள் வாழும் இடங்களிலே ஒவ்வொரு நாளும் வாழும்படியாக எங்களுக்கு அருள் செய்கின்றபடியால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். ஆவியானுடைய ஆட்கொள்ளுதலினாலே எங்கள் உள்ளங்களிலே நீ எவைகளை உணர்த்துகின்றோ அவைகள் கடவுளுக்கு சுத்தமானவைகள் என்று சொல்லி செயல் வடிவிலே நாங்கள் நிறைவேற்றும்படியாக பல்வேறு நிலைமையில் எங்களை வழிநடத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக
அழைக்கப்பட்டவர்களாக பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரையே சார்ந்து சுத்தமானது செய்யும்படியாக ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று ஆடுகின்றோம். ஐக்கியத்திற்கும் நட்புறவுக்கும் ஒரு மனதிற்கும் எங்கெல்லாம் இடம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அமைதியும் சமாதானம் என்பதை நாங்கள் நடைமுறையிலே பார்க்கின்றோம். அந்த நிலைமையிலே வரும் நாட்கள் அமையத்தக்கதாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடி இருக்கின்றோம். உலகத்திற்காக உலகத்தை எச்சரித்து கொண்டு பல்வேறு நெருக்கடியான காலகட்டங்கள் மாறத்தக்கதாக ஜெபிக்கின்றோம். அமைதியான சூழ்நிலைகள் எல்லா இடங்களிலும் காணப்பட ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று ஆடுகின்றோம். காலத்தினுடைய கட்டாயத்தினாலே இந்த ஆராதனை வழியாக உடைய வார்த்தையை கேட்ட மக்கள் இந்த ஆராதனை பங்கு பெற்ற அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரோடும் உடைய ஆசீர்வாதம் கூட இருக்க வேண்டும் என்று ஆடுகின்றோம். பேராயத்தின் வழியாக இந்த ஆராதனுடைய நிகழ்வுகளை நிறைவேற்றத்தக்கதாக நீர் எங்களுக்கு தந்த ஒழுங்குகளுக்காக இதனுடைய பொறுப்போடு செய்கின்ற பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். சிறப்பாக இந்த ஆறுதலில் பங்கு பெற்ற அருமையான குருவானவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். உடைய வார்த்தையை சொன்ன உடைய மகனுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டோடைய வார்த்தையானது எங்கள் வாழ்விலே 30, 60, 100 பலன் தரத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆடுகின்றோம். இந்த நாளிலும் இந்த ஆறுதல் வழியாக ஆண்டோடைய வார்த்தையை கேட்ட தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆடுகின்றோம். மனம் திரும்பலுக்கான நம்முடைய வார்த்தைகளை கேட்டு மனசாட்சியோடு மனம் திரும்பி ஆண்டவர் விரும்புகின்ற ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்ய நீர் அருள் செய்ய வேண்டும் என்று ஆடுகின்றோம். உடைய பரிசுத்தமான சமூகத்தில் வேண்டியிருக்கின்றோம். இந்த வாரத்தின் ஆரம்ப நாளை ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் நினைவுகூறுதலோடு ஆரம்பிக்கின்றோம். எதிர்வரும் நாட்களிலே உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொருவரையும் முடிசூட்டி காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆடுகின்றோம். எங்களை சார்ந்தவர்கள், குடும்பத்தார், இனஜன பந்துகள், நண்பர்கள் எல்லாருக்காண்டு ஜெபிக்கின்றோம். எங்களை விட்டு வெகு தூரமான இடங்களிலே இருக்கின்றார்கள். எங்கிருந்தாலும் ஆண்டவருடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் எல்லா நிலைமையில் காணப்பட கிருபை செய்ய வேண்டும் என்று ஆடுகின்றோம். அனைத்து மக்களும் வேண்டுதலோடும் இயங்குதலோடும் கண்ணீரோடும் தவிப்போடும் எப்பொழுது இயல்பான நிலை வரும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்ற போது முடத்திலே பணிவோடு மன்றாடி நிற்கின்றோம். போதும் கர்த்தாவே போதும் என்று சொல்கின்ற அளவிலே நாங்கள் பல்வேறு நிலைமையிலே மனபாரத்தோடு காணப்படுகின்றோம். நன்மையான காலங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஆடுகின்றோம். அச்சமில்லாமல் அமைதியோடு எல்லோரும் தங்கள் தங்கள் கடமைகளை செய்துகின்ற நல்ல நாட்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஆடுகின்றோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றை தயவாக மன்னியும். உம்முடைய மேலான ஆசீர்வாதம் ஒவ்வொருவரை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாக இருக்கின்ற கிறிஸ்துவ கடவுளின் பெயரிலே பணிவோடு வேண்டுகின்றோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மூவராம் திரியேகர்க்கென்றும் மாட்சி மேன்மை மகிமை, விண்ணில் தூதர் தூயர் கூட்டம் அவர் நாமம் துதிக்கும், மண்ணில் மாந்தர் கூட்டம் யாவும் அவர் பாதம் போற்றவும், ஆண்டவாம் அருள் தாரும் அடியாரை ஆட்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. தந்தை, மைந்தன், தூயாவியானவருடைய அன்பும் அருளும் ஐக்கியமும் நாம் மனோடு இன்றும் என்றும் இவர் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இருப்பாராக. அமைதியோடு வாழுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.